வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு ரோஸ் மில்க் பால் சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு நல்ல கெட்டியான பால் எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காத பால் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு பால் பவுடர் எடுத்துக்கலாம். இதோட சூடான பால் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சூடான பால் தான் சேர்க்கணும். ஆறின பால் சேர்க்கும்போது பால் பவுடர் கட்டி கட்டியாக இருக்கும். சூடான பால் சேர்க்கும்போது சீக்கிரமாக கரைஞ்சிரும். இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம அடுப்பில் இருக்க பாலில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இதோட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கரையட்டும். இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதும் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 2 மணி நேரம் ஆகிடுச்சு. பால் நல்லா கூலாகி இருக்கும். இதில் கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 2-3 சொட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதோட ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு சியா விதை சேர்த்துக்கலாம். நீங்கள் சியா விதைக்கு பதிலாக சப்ஜா விதை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவு பாதாம் பிசின் எடுத்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதோட ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பால் ஏற்கனவே சில்லுன்னு தான் இருக்கும். அவ்வளவுதான், நம்ம ரோஸ் மில்க் பால் சர்பத்து சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை சர்வ் பண்ணிக்கலாம். சில்லுன்னு கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.